Hello students, இன்னைக்கு 11th maths example sum 4.24 தான் பார்க்க போறோம். Prove that 2n factorial by n factorial is equal to 2 power n into 1 into 3 into 5 etc. up to 2n minus 1. இதைத்தான் prove that சொல்லி கேட்டுக்காங்க இல்லையா? இப்ப நமக்கு n factorialோட ஃபார்முலா தெரியும். n factorialனா n into n minus 1, n minus 2 etc. up to 1 வரைக்கும் எழுதணும். சரியா? இப்ப இங்க வந்து 2n n ஃபேக்டோரியல் கேட்கல 2n ஃபேக்டோரியல் கேட்டுருக்காங்க. அப்ப 2n ஃபேக்டோரியல் அதே தான், n வர இடத்துல 2n போட்டுக்கோங்க. அப்ப 2n ஃபர்ஸ்ட் டேர்ம் 2n, நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோம் 2n மைனஸ் 1, நெக்ஸ்ட் அதுல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? 2n மைனஸ் 2 2n 2n மைனஸ் 1 2n மைனஸ் 2 எக்ஸெட்ரா அப் டு 1 வரைக்கும் எழுதுவோம். இதான் 2n ஃபேக்டோரியலுக்குரிய ஃபார்முலா இங்க இருக்கு. இப்ப 2n ஃபேக்டோரியலுக்கு இதை அப்படியே எழுதிருங்க. இது அப்படியே எங்கேயாவது ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 1 into 2 into 3 into 4 எக்ஸெட்ரா அப் டு 2n வரைக்கும் இது அப்படியே தான் இங்க ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. பை கீழே n ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்ல ஆட் டேர்ம் தனியா ஈவன் டேர்ம் தனியா பிரிச்சு எழுதிட்டாங்க. இல்ல 1 3 5 எக்ஸெட்ரா அப் டு 2n மைனஸ் 1 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லா தனியா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈவன் 2 4 6 எக்ஸெட்ரா அப் டு 2n மைனஸ் 2 2n ஈவன் நம்பர். ஸோ இதெல்லாம் இந்த இதுல வந்துடும். சரியா? தனித்தனியா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டு செட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஆட் நம்பர்ல இதுல அப்படியே இருக்கு. இப்ப ஈவன் நம்பர்ல மட்டும் எது காமனா இருக்குன்னு பாருங்க, 2 காமனா இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, 2 மட்டும் காமனா எடுத்துட்டா அதே சமயம் 2 எத்தனை தடவை வரும், n டைம்ஸ் வரும். 2 வந்து n டைம்ஸ் வரனால 2 பவர் n இந்த இடத்துல இருக்காங்க. இதுல ஒரு 2 இதுல ஒரு 2 இதுல ஒரு 2 அப்படியே 2 நம்ம காமன் எடுத்துட்டே வருவோமா? அப்ப எத்தனை தடவை இருக்கும், 2 n டைம்ஸ். ஸோ 2 பவர் n 2 n டைம்ஸ் வரனால தான் 2 பவர் n இங்க எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து 2 காமன் எடுத்தா 1, இங்க இருந்து 2, இங்க 3 4 எக்ஸெட்ரா 2 வெளியே எடுத்துப்போம். ஸோ n லாஸ்ட் டேர்ம். ஓகே, எந்த ஸ்டெப் புரியுதான்னு பாத்துக்கோங்க. 2 காமன் எடுத்திருக்கோம். அப்ப 1 2 3 எக்ஸெட்ரா 1 n வரைக்கும் இங்க இருக்கு. இங்க 2 பவர் n எழுதுறோம்னா 2 எத்தனை தடவை வரும், n டைம்ஸ் வரும். ஸோ 2 பவர் n. இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எதோட ஃபார்முலா, n ஃபேக்டோரியலோட ஃபார்முலா. ஓகே, 1 into 2 into 3 எக்ஸெட்ரா அப் டு n வரைக்கும் வந்துச்சுன்னா இது எதோட ஃபார்முலா, n ஃபேக்டோரியல். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்ன எழுதிடலாம், n ஃபேக்டோரியல். அதான் இந்த ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதிருக்காங்க, இது ஒண்ணுமே பண்ணல. நெக்ஸ்ட் இங்க 2 பவர் n நம்ம இங்க எழுதிருக்கோம், 2 பவர் n இங்க வந்தது. அடுத்து இந்த ஸ்டெப் ஃபுல்லா சேர்த்து நம்மளுக்கு என்னது, n ஃபேக்டோரியல். அதான் இங்க எழுதிருக்காங்க. பை கீழே n ஃபேக்டோரியல். இப்ப n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, அதான் இங்க ப்ரூவ் தட். ஓகே, அது ஈஸியான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.